தட்டில் டமால்னு எடுத்துட்டு வந்து போட்டுவாங்க. ஐயோ அது பயங்கரமா இருக்குப்பா. அரோமா செமையா இருக்கு, செம்ம வாசனை. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம் பிளானில். ஸோ என்ன சாப்பிட போகிறோம் தெரியுமா? என்ன சாப்பிட போகிறோம்? மந்தி. மந்தி அந்த மந்தி தான் சாப்பிட போகிறோம். என்னன்னா என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மந்தி சாப்பிட போகிறேன். நீங்கள்? நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சிக்கன் சொன்னேன், நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ரொம்ப அப்படி பண்ணுறது இந்த வீடியோ கூட மாட்டேன். இல்லை, நானும் சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொன்னால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அதை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு சிக்கனில் ஒரு ஸ்டார்டிங் அதுவும் ஸ்மால் குவான்டிட்டியில் நிறைய பல்காக வாங்கினா 2 பேர் தான் நம்ம சாப்பிட முடியாது. அது வேறு நாங்கள் நிறைய வீடியோலலாம் பார்த்துருக்கோம். மந்தி வந்து என்னமோ தட்டில் டமால்னு எடுத்துகிட்டு வந்து போட்டுவாங்க, டபரா தட்டு மாதிரி அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது குவான்டிட்டி. அதனால சரி அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இப்போ டு பி கன்சியூம்டு வித்தின் 2 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே சரி, பில்லு. ஸோ பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாரும் சொல்கிறது தான் பெய்ட் ப்ரொமோஷன்றானுங்க. 10 நிமிஷம் ப்ரிப்பரேஷன். இதுலேயே பவுலோட தான். இது வேற ஒரு டிஷ்ஷு. ஆக்சுவலாக மந்தி மட்டும் இல்லை, நான் எனக்கு தெரியாமல் இன்னொரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். எஸ், மயோனிஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்ல மைனஸ். இது தக்காளி சட்னி மாதிரி இருக்கு. ஆமாம், அது வந்து டொமேட்டோ சால்சா. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூடாக இருக்குப்பா. ஆமாம், பிபிக்யூ மந்தி. பார்பிக்யூ சிக்கன் மந்தி ஸ்மால் போர்ஷன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கூட இன்னொரு டிஷ் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறப்பா. அரோமா செமையாக இருக்குது, செம்ம வாசனை, சரியான வாசனை, நல்லா இருக்கு ஸ்மெல். இது வந்து ஃபசாரின்ற கடையிலேருந்து. சவுத் சென்னையில் இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி சவுத் சென்னையில் இருக்க சில ஹோட்டல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சென்னைக்குள்ளே கவர் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஐயோ அது பயங்கரமா இருக்குப்பா. ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. ஸ்மெல்லு. ஓகே, ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸ்லாம் ஓரமாக வச்சுருக்கேன். அப்படியே கவுத்துது அந்த மந்தி ஃபீல் டம்முன்னு வரும். ஓகே, ஐயோ ஓகே, நம்ம தானே இருக்கோம், சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பைட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பைட். இரு, நம்ம அதுல வீடியோ எடு வாங்கிக்கிட்டு. இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எடுத்துருக்காங்களா, அதனால கேட்குறேன். குடு என் ஃபோன் உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. நெய் செம்மையாக இருக்கு. சாப்பிடு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஸோ வெறும் ரைஸு, அது ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. பிரியாணி மாதிரியும் இல்லை, என்னை பார்த்து பேசு. அதே டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு, அண்ணா செம்மையாக இருக்குது. நீயும் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு. நான் சாப்பிட்டு சொல்கிறேன், நான் கரெக்டாக டேஸ்ட் பண்ணுவேன். கிராம்பு பாரு, மெத்துன்னு இருக்கு. செம்மையாக இருக்கு. இல்லை இது டேஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பைட் வச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் போகுது வாய்க்குள்ள. அது என்ன ஃப்ளேவர்னு தெரியல, ரொம்ப சட்டிலா அந்த பிரிஞ்சி ஸ்மெல். அந்த இல்ல பிரியாணி ஸ்மெல் வரல, பிரியாணி ஸ்மெல் தான் வருது. பிரியாணி மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. ஆனா இது வேற ஏதோ. நான் ஆக்சுவலா 2 சேர்த்து சாப்பிட போறேன். தனியா பீசஸ் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் செம்ம ஒத்து. ஸ்மால் போர்ஷன் மொத்தம் தான் சாப்பிட முடியும். நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது. இது ஒருத்தருக்கான எனக்கே பத்தாது. நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் மீடியம் லார்ஜே போகலாம். எவ்வளோ தருவீங்க நீங்கள் இதுக்கு ரேட்டிங்? எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்ருவோம். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு தான் எனக்கு சொல்ல தெரியும். இதில் மைனஸ் தொட்டு சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீஸோட சேர்த்து சாப்பிடுப்போம். ரைஸு தொட்டுக்கணும், எல்லாமே கூட தான். பீஸோட சேர்த்து சாப்பிடுவோம் ரைஸ். சத்தியமாக இது பிரியாணி டேஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால்
ஆனால் என்னமோ டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது பிரிஞ்சி சாதம் மாதிரி சுத்தமாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிரிஞ்சி சாதம் பிடிக்கவே பிடிக்காது. பிரிஞ்சி சாதம் மாதிரி கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு தாளிப்பு போடுவாங்க, ஒரு ஸ்மெல்லு வரும் தெரியுமா? எனக்கு இது சிமிலர் டு கீ ரைஸோட சிமிலர் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. அந்த கீ இருக்கு, அந்த கீயோட அந்த டெக்ஸ்சர் இருக்கு. அந்த அவ்வளோ கிட்ட காட்டாங்க. இதுவுமே செமையா இருக்கு பாரு. இது காடை ஃப்ரை இன்னொன்று ஆர்டர் பண்ணது. ஸோ காடை ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க அதை ரொம்ப ஹைலி ரேட்டட்னு போட்டிருந்தாங்க. அண்டு இதுவுமே வந்து வந்த பொருளுமே வந்து செம்ம ஒர்த்து, சரியான ஒர்த்து. வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கரம் மசாலாலாம் போட்டு செய்வோம்ல, அந்த ஃப்ளேவர் வந்து. மசாலா ஹெவியாக இல்லை, மசாலா சட்டிலாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது தொட்டு சாப்பிட்லாமா? நான் காடை ஃப்ரை வந்து இந்த ரைஸுக்கு வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியாது. தந்தூரிக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது. தந்தூரியோட அந்த ஹெவி பார்பிக்யூவோட அந்த ஹெவி மசாலாவோட அந்த பார்பிக்யூவோட ஃப்ளேவரோடு சாப்பிடும் போது அது ஏதோ ஒரு நார்த் இந்தியன் டேஸ்ட் மாதிரி, முகலாய் டேஸ்ட் மாதிரி இருந்தது. பட் இது கூட சேர்த்து சாப்பிடும் போது நம்ம காடை ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிடும் போது இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மசாலா அந்த டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அதோட வேற லெவலில் இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சால்சா அந்த டொமேட்டோ சட்னி இது கூட வச்சு சாப்பிடணும். ஆமாம், அது கூட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். நீ அப்படியே சாப்பாடு கூட வச்சு கூட சாப்பிடு. நானும் இந்த சட்னி ஃபஸ்ட்டு வச்சு சாப்பிட்டதில்லை, இதான் நானும் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்கு? ராவா இருக்கு. ராவான தக்காளி தான் அது. ஆல்மோஸ்ட் ஆஃப் குக்குடு. கூட வினிகர் வச்சுருக்காங்க. இனிப்பு டேஸ்ட்டு. வெறும் சிக்கனுக்கு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது ரைஸோடு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் டாமினன்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. அதில் வந்து இன்னொன்று வெறும் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டிருக்காங்க. மிளகா டேஸ்ட்டாக ரொம்ப ஹைலாம் சொல்ல முடியாது, நார்மலாக. ஆனால் எனக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸாக காட்டுறது அது அந்த சட்னி. அது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் அந்த சட்னி சிமிலராக சாப்பிட்டதில்லை. மயோனைஸ் கூட ஒரு வாய் வச்சு சாப்பிடுவோம். மயோனைஸில் எப்படி இருக்குது? நார்மல் தான், புதுசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக சாப்பிட்ற மாதிரி தான். பார்பிக்யூல நார்மலாக வச்சு சாப்பிட்ற மாதிரி. ரைஸுக்கு அது வேறு லெவலாக இருக்குது. ரைஸுக்கு வந்து காடை உண்மையிலே ஹீட் இல்லை, செம்ம ஹீட்டு. ஆனால் அதுக்கு ஏற்றபடி இவங்க பண்ணியிருக்க ப்ரிப்பரேஷன் நிறைய வெங்காயம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய காடை வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் என்ன அந்த நாங்கள் ஆல்ரெடி 2 கால் சாப்பிட்டோம், இன்னுமே ஒரு 4-5 கால் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்து. கிரேவியும் இருக்குது, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். நைட்டுக்கு செம்மையாக இருக்கும். நைட்டுக்கு தோசைக்கு வச்சுக்கலாம். எனக்கு இது வெறும் இதில் மைனஸில் தொட்டு சாப்பிடும். மைனஸில் தொட்டு ரைஸில் வச்சு சாப்பிட்டுப்பாரு. அது டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பிரியாணியில் எல்லாம் மைனஸ் போட்டு சாப்பிட்றாங்க. அது எப்படி இருக்கும் தெரியல. நானும் அதான் சரி இந்த ரைஸுக்கு இது கம்பல்சரி. நிறைய பேர் சாப்பிடுவாங்க இந்த ரைஸுக்கு மைனஸ் போட்டு. மைனஸ் வந்து அதில் கொட்டி சாப்பிடுவாங்க பிசைஞ்சு. எனக்கு வெறும் ரைஸே பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. மைனஸ் போட்டு அந்த சிக்கன் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப மாதிரி க்ரீமியாக இருக்குது. அந்த மைனஸோட க்ரீமினஸ் வந்து அந்த சாப்பாடோடய, ஏன்னா ஆல்ரெடி சாப்பாட்டில் கீ இருக்குது. சாப்பாடு சாப்பிடும்போதே ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அது ரொம்ப சட்டிலாக ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அதாவது டொமேட்டோ சட்னி வச்சு சாப்பிடும்போது ஒரு அந்த ஒரு ஹீட்டு கழுகுல்ல, அதே நீங்கள் மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அந்த ஹீட்டை கம்மி பண்ணுது. அது எப்படியோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். மைனஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிப்பார். இது மைனஸ் வச்சா மைனஸும் சிக்கன் பீஸும் வச்சு ட்ரை பண்ணிப்பார். ஓவரால் இதோட ப்ரைஸ் எவ்வளோ? நெக்ஸ்ட்டாக நான் ஆர்டர் பண்ணது வந்து இது ஸ்மால் குவான்டிட்டி. ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்தோட இண்டிவிஜுவல் ப்ரைஸ் இல்லை, அதில் கம்பைண்டாக தான் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இல்லை நல்லா இருக்கா? ஓகே, ஏன்னா அதுவும் ஒருத்தவங்களோட டேஸ்ட்டு.
சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா பிரியாணி சாப்பிட்டா வந்து எனக்கு ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டைஜஷனில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஹெவியாக சாப்பிட்டா, ஹெவியாக மசாலா இருக்க பிரியாணி சாப்பிட்டேன்னா எனக்கு ஒத்துக்காது. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, சட்டுலாம் இருக்குது. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குது, அந்த செம்மையாக இருக்குது. நாக்கில் நாட்டியம் ஆடுன்னுவாங்கல்ல, இந்த மாதிரி நாட்டியம் ஆடுது. லிட்டரலாக நாட்டியம் ஆடுது நாக்கில். ரெண்டுமே சிக்கனோட வச்சு சாப்பிடும் போது பக்கா பக்கா செம்மையாக இருக்குது. சாப்பிடுவேன், ரெண்டு தின் இருக்குங்க. மைனஸ் டிப் பண்ணிட்டு வச்சுட்டு கொஞ்சம் சால்சா கையில் வச்சு சாப்பிட்டுப்பேன். ஒருத்து இந்தி சாப்பிட்டா கண்டிப்பாக ஒருத்து, செம ஒருத்து. ரெண்டு ஃப்ளேவரும் மோதிக்குது, அடிச்சுக்குது. ஓகே, பேலன்ஸ் ஆகிடுதுல, காம்போசிஷன் ஆகிடுதுல. உண்மையிலே செம்ம ஃப்ளேவர். நான் வந்து இது அப்போ எப்படி குக் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மந்தின்றது வந்து கிளே பாட்டில் ஸ்லோ குக் பண்ணுவாங்கன்னு கேள்விப்படுவாங்க. அது வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்டாக் இருக்குல்ல, அதாவது மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன், அதோட அந்த ஸ்டாக்லேயே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்லோ குக் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ரைஸில் அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நீங்கள் வெறும் ரைஸ் சாப்பிடும் போதே அந்த ஃப்ளேவர் வரும்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்கல. மோஸ்ட்லி நம்ம பிரியாணி தான் அந்த அளவுக்கு ரசித்து சாப்பிடுவோம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தி காம்படிஷன் ஃபார் பிரியாணி. பிரியாணிக்கு வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று ஆர்டர் பண்ணோன்னு நினச்சா கண்டிப்பாக மந்தி பண்ணலாம். ஆனால் மந்தி வந்து பிரியாணியை விட கொஞ்சம் காஸ்ட்லி, அதுதான் ஒரே ப்ராப்ளம். அதான் ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது, டேஸ்ட்டு லைட்டாக இருக்குது. இன்னும் கூட சாப்பிட்லாம், எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். கம்பேர்ட் டு நார்மல் பிரியாணி இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். ஆக்சுவலாக உண்மையிலே செம்ம பாயிண்ட்டு. நார்மல் பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னா நார்மல் பிரியாணியும் ஒரு பெரிய குவான்டிட்டி வச்சா ஒரு ஆளெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, மசாலா ஹெவி ஆகிடும். இது சாப்பிட்லாம். இது ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணி அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைமில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மட்டன் மந்தி ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? என்னோட ஆக்சுவல் ரிவ்யூ வந்து இந்த பஜாரியில் வாங்கணும். இது வந்து இங்கே தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. உண்மையிலே ஒர்த்தியான மீல் ஆப்ஷனாக எனக்கு தோணுது. ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு நான் ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து சிக்கன் ஃப்ளேவரோ இல்லை மட்டன் ஃப்ளேவரோ நல்லா இருக்க மாதிரி ஒரு ரைஸ் நான்வெஜ் மீல் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக 100% ரெக்கமெண்ட். ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். அதுவும் கரெக்டு. அதாவது நீங்கள் ஒரு 1 வீக்கில் நான்வெஜ் சாப்பிடாம ஒரு ஃபுல் பெரிய பீஸாக லைக் இதுலேயே வந்து ஆக்சுவலாக ஆட்டுக்கு கால் வச்சு வர மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஆக்சுவலாக 2000 நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகேவா, அதுவும் வீடியோ எடுத்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இல்லை கார்த்திகை மாதம் நிறைய பேர் மாடெல்லாம் போட்டிருப்பாங்க, அது முடிச்சுட்டு போய் பல்காக வாங்கி வச்சு சாப்பிட்ற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட முடியாது. நான் சீரியஸாக சொல்கிறேன், பிரியாணி வந்து குவான்டிட்டி அதிகமாக விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் ஆஸ் கம்பேர்ட் டு பிரியாணி இது கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி சாப்பிடலாம். அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு நிறைய மல்டிபிள் பைட்ஸ் போயிட்டேன். இப்போ வரைக்கும் என் வாயில அந்த ஃப்ளேவர் இருக்கு. எனக்கு கூட ஆனால் லைட்டாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. இல்லை, இந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக உண்மையிலேயே நல்லா இருக்குது. சட்டிலாக இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னு அப்படி முழுங்கும் போது ஒரு சுகம் வரும். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட ஹெவி ஃப்ளேவர் வாயில் இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஹெவியாக தெரியல, லைட்டாக இருக்கா. அதனால நான் வந்து இன்னும் சாப்பிடுன்னு வயிறு கூப்பிடுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், டெம்ட் ஆகுது. இப்போ ப்ரைஸ் வந்து நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், எவ்வளோ ஆச்சுன்ற டீட்டெயிலு. பை தி வே இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலில். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறோம், மந்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஃபைனல் பண்ணிட்டோம், கதம். ஸோ இப்போ வந்து அதோட ப்ரைஸ் என்ன, நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னா, நாங்கள் வந்து BBQ சிக்கன் மந்தி ஆர்டர் பண்ணோம். அதான் வீடியோலேயே சொல்லியிருப்போம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒர்த்தா இல்லையா எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ப்ரைஸ் வந்து 360 ப்ளஸ் அந்த 370 கிட்ட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 370. அந்த என்னது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறோம் 360 to 370 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கடாய் இது காடை
ஓ கடாய் சாரி காடை ஃப்ரை வந்து 170. ஆமா காடை ஃப்ரை 170 ஜொமேட்டோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலி வந்து வர்த்து தான். நாங்கள் இது கொஞ்சம் ஆஃபர்லாம் போச்சு எங்களுக்கு, ஒரு 60 rupees என்னமோ ஆஃபர் போச்சு. அதெல்லாம் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் டெலிவரி சார்ஜ்லாம் மிச்சமாச்சு. கோல்டு மெம்பர்ஷிப் வேறு. கோல்டு மெம்பர்ஷிப் பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவும் போடுறோம். அது நம்ம கிறிஸ்மஸ்க்கு அவைல் பண்ணோம்ல, அதெல்லாம் பற்றியும் போடுறோம். இந்த வீடியோ ஆக்சுவலி நியூ இயருக்கு வந்துடும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம நிறைய மல்டிபிள் வீடியோ, ஃபுட்டு மட்டும் இல்லாமல் vlogs நம்ம டிராவல் பண்ற வீடியோ, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நாங்க எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ், லைக் நாங்க எங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ்ல லைக் எப்படி சொல்றது, எதையாச்சும் ஃபேக்ட் பத்தி பேசுறது, அந்த மாதிரியான ஒரு சேனல்ல அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். Hope you like this video and இந்த வீடியோ த்ரூ அவுட்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாம் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் our video can reach multiple peoples. இன்னும் இங்கிலீஷ் நான் பேசுகிறேன், தமிழில் பேசு. ஓகே, பாய்.